கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். முன்னதாக மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது 11 மாநகராட்சி வார்டுகளிலும் நடைபயணமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் அடுத்த 15 நாட்கள் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அனைத்து தொகுதிகளையும் வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்வதே தங்களது முதன்மை நோக்கம் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்கள் கூட ஒன்று சொல்லிக்கலாம், அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கலாம். பொதுவாக நாங்கள் முன்னிறுத்துவது தேர்தல் களத்தில் 2021 முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை வாக்காளர் பெருமக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று பரப்புரை செய்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு வழங்கிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாக்காளர் பெருமக்களத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆகையால் வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கு, மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.